என்ன பேசுறீங்க நீங்க? அவரோட லாயர்னு சொல்றீங்க. அப்ப இங்க நடக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும் தானே? போதுமான சேலரி கிடைக்கலன்னு சொல்லி இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. இப்படியே போச்சுன்னா பிரச்சனை பெருசாகி நிலைமை நம்ம கையை மீறி போயிடும். அதனால இப்ப நமக்கு எது முக்கியமோ அதை தான் பார்க்கணும். ஆரம்பத்துல இருந்தே அவரு இந்த எஸ்டேட் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் ஒன்னும் காட்டவே இல்லை. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. புரியுது ரித்திகா. நாம இதை பத்தி ஃப்ரீயா உட்கார்ந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு பேசணும்? நான் சொன்னதை மட்டும் போய் செய்யுங்க. ஓகே.
இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிலைமைக்கு நீ வரணும்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஹம். இனிமே நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். இவரை நகர்த்த முடியலமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே பெட்லயே படுக்க வச்சிருந்தா ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம இத பண்ணி தானமா ஆகணும். அதுக்கு முதல்ல இவருக்கு கொடுக்குற சாப்பாடு அளவை கம்மி பண்ணி ஆகணும். அப்ப காலம் முழுக்க இவர் பெட்லயே தானமா இருப்பாரு. நல்ல சாப்பாடு கொடுத்தா மட்டும் குணமாயிருவாரா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவர் குணமாகணும்னு நீங்க நினைக்கவே இல்லையா? ஏமா இப்படி பேசுறீங்க? முதல்ல நான் சொல்றத செய்யுங்க. என்னன்னு இங்க பாருங்க, சொல்லுங்கம்மா. கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. பேசாம இவரை பார்த்துக்க ஆள் வைக்கலாமா? நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அதுதான் இவருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பக்கத்துல இருக்க யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பண்ணிருங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க மேடம். நடந்ததெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தெரியும் மேடம். ராஜசேகர் குணமாகணும்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ம். உண்மையை சொல்லணும்னா அவர் குணமாகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து எஸ்டேட்டை நான் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆ. இங்க பாருங்க, எஸ்டேட்ல வேலை செய்யற எல்லார்கிட்டயும் பேசி முடிவெடுத்தாதான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, நான் எஸ்டேட்டுக்கு வந்த புதுசுல நீங்க வீட்டு வாசலுக்கு வந்து பண்ண பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பேசின வார்த்தைகளும் மறக்கல. உங்களுக்கும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். உங்க ஆட்கள் யாருமே என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. எப்பவும் போல எஸ்டேட்ல தான் வேலை பார்க்கணும். அதுதான் எனக்கும் வேணும். என்ன நீங்க பாத்துப்பீங்கல்ல? ம். எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க வாங்க, எப்ப வேணாலும் வந்து பேசுங்க. எங்களுக்கு சம்பளம் தான் பிரச்சனை. அதை ஒழுங்கா கொடுத்தா போதும். ஆ, அப்ப அவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தி தரேன். ஒரு நாளைக்கு 700 ரூபாய் வாங்கிக்க சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்னதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. எஸ்டேட்ல வேலை ஒழுங்கா நடக்கணும். அதை விட முக்கியம், ம். ம். இதுக்கு முன்னாடி வந்த வருமானத்தை விட அதிகமா வரணும். ம். இந்த எல்லா விஷயத்தையும் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரிங்க மேடம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் காலத்துக்கும் ஏழையா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ம். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு மாதிரி ஆ. அதை நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்களும் முடிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேடம். வெளியே இருக்கிற யாரும் அத்துமீறி இந்த எஸ்டேட்டுக்குள்ள நுழையறத நீங்க அனுமதிக்காதீங்க. எஸ்டேட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல? புரியுது மேடம். சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. வேற ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் என்னை வந்து சந்திக்கலாம். சரிங்க மேடம்.
என்ன தம்பி, யாரு வேணும்? இங்க உடம்பு முடியாம ஒருத்தரை பார்த்துக்க ஆள் கேட்டிருந்தீங்கல்ல, ஆமா தம்பி, அது சம்மந்தமா பேச வந்திருக்கேன். உள்ள வாங்க. அம்மா உள்ளதான் இருக்காங்க. ஆ. வாங்க தம்பி, வாங்க. நீங்க இங்க உட்காருங்க, அம்மாவை நான் வர ஆ சொல்றேன். சரிங்கம்மா. என்னோட ஹஸ்பண்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆள் தேடிட்டு இருக்கேன். நான் நர்சிங் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேடம். அப்படியா? உட்காருங்க. உங்க பேர் என்ன? உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல, முதல்ல உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் ஆகாஷ். ம். ஆகாஷ், நீங்க எங்க இருந்து வரீங்க? என்னோட வீடு இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு மேடம். ம். அப்ப ஏதாவது எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா கூட நீங்க வேகமா வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா மேடம். ம். சரி, அப்ப போய் சார் பார்க்கலாமா? ஆ. இதோ இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ரெண்டு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காருல்ல? ஆமா, முந்தா நாள் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எனக்கும் வேலைக்காரமாவுக்கும் இவரை பார்த்துக்க கஷ்டமா இருக்கு. சாருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் படுக்க வச்சா அதனால அவருக்கு புண்ணு வரவும் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு யூரின் போக கூட நாம தான் உதவி பண்ணியாகணும். ஒரே இடத்துல அவர் இப்படியே படுத்திருந்தாருன்னா மேலும் அவருக்கு நோய்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆ, உங்களால சாரை பார்த்துக்க முடியுமா? நான் பார்த்துக்கிறேன் மேடம். நீங்க எப்போ இருந்து வேலைக்கு ஜாயின் பண்றீங்க? அது நான் இப்போலேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம். சரி, அப்ப நீங்களே அவரை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. சார், என்னோட பேர் ஆகாஷ். இன்னிலிருந்து நான் தான் உங்களை பார்த்துக்க போறேன். நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இந்த வேலைக்கு வரல சார். நான் வாழணுன்றதுக்காக வந்திருக்கேன் சார். சரிங்க சார், நான் முதல்ல உங்களை குளிப்பாட்டிடுறேன். அம்மா, ஐயாக்கு பிடிக்காதனால இங்கெல்லாம் இதை வச்சதே இல்லம்மா. அவருக்கு பிடிக்காதுன்னா எதையும் வைக்க கூடாதா? ஐயாவால இப்ப பேசவே முடியாது. அப்புறம் என்ன, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணுவோம்.